காஃபி. ஆ லட்சுமி, ஒரு 10-15 நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருவோமா? என்ன திடீர்னு ஊருக்கு? லட்சுமி, எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. நாம ஒரு 10-15 நாளுக்கு அவங்கள தனியா விடுவோமே. ஏங்க, அன்பு அடம் பிடிச்சு வேலைக்கு போறா, இவனும் கோர்ட்டுக்கு போறான். பிள்ளைங்க இருக்குல்ல, நாம தானே பிள்ளைங்கள பாத்துக்கணும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், சிவம் மத்தியானத்துக்கு மேல பிள்ளைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். அன்பு ஒரு 6 மணிக்கு வந்துட்டானா சிவம் மற்ற வேலைகளை பார்ப்பான்ல. அதெல்லாம் ரொம்ப சிரமங்க. அது சிரமம் இல்ல லட்சுமி, அதுதான் பொறுப்பு. பார்த்தல ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. இனியா அன்பு அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாரதி சிவத்திட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நல்லா அமைஞ்சாதானே இன்னும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம இங்கே இருந்தோம்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழவே மாட்டாங்க. ஆமா, முன்னாடியே அவங்க 2 பேருக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை இருந்து நாம சரி பண்ணணும்னு யோசிச்சோம். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமே நம்ம தைரியமா போயிட்டு வரலாம் லட்சுமி. ஓவியா வா. மம்மி, இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிக்குதே. தாத்தா. வாடாமா, வா வா வா. எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க பாட்டி? என்ன திடீர்னு? என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக இந்த டிராமான்னு தெரியலையே. வெயிலோட அருமை நிழல இருக்கும்போதுதான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களோட உண்மையான அன்பு அக்கறை எல்லாம் எனக்கு அப்ப புரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா புரியுது. என்ன அரசி, என்னாச்சு? ராஜசேகரோட தினமும் சண்டை. அவனை பயங்கரமா அடிக்கிறான். ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல அத்தை. நேத்து ராத்திரி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஓவியா சரியா தூங்க கூட இல்ல, ரொம்ப அழுதுட்டே இருந்தா மாமா. ஓவியா ரொம்ப பயப்படுறா. அவன் எந்திரிச்சா என்ன நடக்கும் நினைச்சாலே பயமா இருக்கு. தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. என்னால அங்க இருக்கவே முடியாது தாத்தா. சரிமா சரிமா, எல்லாம் சரியாயிடும், பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சிவத்துக்கு கால் பண்ணேன், ஆனா அவர் போன் எடுக்கவே இல்லை. அதான் ராஜசேகர் எழுந்திருக்கிறதுக்குள்ள நாங்க கிளம்பி வந்துட்டோம். எனக்கு நல்லாவே புரியுது 2 பேரும் என்ன யோசிக்கிறீங்கன்னு. நல்லா இருக்கிற காலத்துல எல்லாம் உங்களை சங்கடப்படுத்திட்டு இப்ப பிரச்சனை உடனே உங்ககிட்ட வந்து நிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கும் ராஜசேகருக்கும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அப்படி பிரச்சனை வந்தப்போ 2-3 தடவை வந்து சிவம் எனக்கும் ஓவியாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு போனாரு. பிரச்சனை ஏதாவது வந்தா அப்பா போன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நீ படிச்ச பொண்ணு, வக்கீலு, உங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிருக்கலாம்ல, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்டாவது கொடுத்துருக்கலாம்ல. என்ன முதல்ல வக்கீலா யாரு பாக்குறா? என்னையும் ஒரு பொண்ணா தானே இந்த உலகம் பாக்குது.
அப்பாவுக்கு கால் பண்ண அப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏமா உனக்கு ஒண்ணுன்னா உங்க அப்பா ஓடி வருவாரே. சிவா மேல இருக்கிற கோவத்துல ராஜசேகர கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னப்போ ஓகே சொல்லிட்டாரு. ஆனா நிஜமாவே அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொன்னா அவர் என்ன பயங்கரமா திட்டுறாரு. நீதான் அவனை வேணும்னு சொன்ன, நீயே பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னப்போ கண்ணை கசக்கிக்கிட்டு இங்க வந்து மட்டும் நின்னுடாதன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை வந்தா பெத்த அம்மா அப்பா கூட ஓடி போயிடுறாங்க. வந்து 2 பேரும் வாசல்லே வச்சு நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது என்ன உங்க மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு. அதனாலதான் உங்களால ஆறுதலா கூட வாய் திறந்து பேச முடியல. நான் இங்க வந்ததே சிவத்தை பார்த்து பிரச்சனையை சொல்லிட்டு போலான்னு தான். அதுவும் ஓவியா தொல்லை பண்ணான்னு தான். பாத்தி ஓவியா, நமக்கு இங்க என்ன மரியாதைன்னு. ஏமா குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, நீ பிரச்சனையை சொன்னியே, அதுதான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. சரி. நீ உள்ள வா. உள்ள வாங்க. அன்பு, ஓவியா வந்திருக்கா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உள்ள வாங்க. வாங்க. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? வேண்டாம். இங்க உதவி பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம என் வேலையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னும் என் மேல கோவம் குறையல போல. இங்க பாரு, உன் மேல கோவப்படுறதுக்கோ உன் மேல வருத்தப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்னோட ஒரே யோசனை நீ என்ன பிளானோட வந்திருக்கேன்னு தான். என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்க அன்பு. நிஜமாவே என் வீட்டுல ஒரு பிரச்சனை, அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீயாவது ராஜசேகரை பார்த்து பயப்படுறதாவது. இத அத்தை மாமா நம்பலாம், ஏன் பிள்ளைங்க கூட நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் நீ ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்க. வழக்கமா எதிரில நின்னு நெஞ்சில குத்துறது தானே உன் வழக்கம். இதென்ன கூடவே இருந்து குழி பறிக்கிறது? இது உனக்கு பழக்கம் இல்லாத விஷயமாச்சே. உன் கோவம் நியாயமானதா அன்பு. நானும் உன்கிட்ட அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அதனால உனக்கு அப்படிதான் தோணும். இன்னைக்கு உன் மேல கோவப்படக்கூடிய நிலைமையில நான் இல்லை. என்னை பார்த்து நீ பரிதாபப்பட்டிருந்தனா உன்னை நான் தப்பா நினைச்சிருப்பேன். ஆனா பரிதாபப்படாம சந்தேகப்படுறியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு? உனக்கு என்ன வேணும்? சிவம். சிவமா? நீ சிவமுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா? எனக்கு தெரியும் சிவம் சந்தோஷமா இருந்தான்னா உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும். ஆனா அது என்னன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி குழந்தைய வச்சு விளையாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க பாரு அன்பு, நீ எவ்வளோ விஷயங்கள் பண்ண. இனியாவ ஓவியாவா மாத்தின,
ஓவியாவை இனியாவா மாத்தின. நீ இப்படி பண்ணதுனால நானும் அப்படி பண்ணுவேன்னு உனக்கு சந்தேகம் வருது அன்பு. ஆனா சத்தியமா சொல்றேன், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிஜமாவே ராஜசேகர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் போல இருக்கு. பாஸ்கர் உன்னை டார்ச்சர் பண்ண மாதிரி. ஏய், இங்க பாரு, தேவையில்லாம என் லைஃப் பத்தி பேசாத. நீ தனியா வந்திருந்தனா உன்னை தூக்கி வெளியில வீசிருப்பேன். ஆனா நீ ஓவியாவோட வந்து நின்னுட்ட. அதனால நான் உன்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இடத்த காலி பண்ணு. உனக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ வேணா சிவத்துக்கு கால் பண்ணி கேளு. அவனுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அன்னைக்கு ராஜசேகரன் அடிச்சு நான் மயக்கமாயிட்டேன். ஓவியா பயந்து போய் முதல்ல சிவத்துக்கு தான் ஃபோன் பண்ணா. சிவம் தான் டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா. என் தலையில அவ்வளோ ரத்தம் அன்பு. இது எல்லாமே அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு. இது என்ன புதுசா ஒரு கதையை விடுற? உனக்கு அடிபட்ட உடனே சிவம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணானா? ஹே அன்பு, நான் சொல்றதெல்லாம் நிஜம். சிவம் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன், ஆனா சொல்லலையா? புதுசா ஒரு கதையை உருவாக்கி என்ன உண்மைன்னு நம்ப வைக்க பாக்குறியா? உன்னோட நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் நம்ப மாட்டேன். இது பாரு, சிவம் எதுக்காக இது உன்கிட்ட மறைச்சான்னு தெரியல, ஆனா நடந்தது உண்மைதான். இன்னொரு நாள் பிரச்சனை வந்துச்சு. அப்போ சிவம் தான் என் கூட முழுசா ஃபுல்லா இருந்து என்ன பாத்துக்கிட்டான். நான் சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டான். இங்க பாரு, தொடர்ந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு கெட்ட கோவம் வரும். அவன் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? அவன் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நாங்க இன்னைக்கு பிரிஞ்சிட்டோம். ஆனாலும் என்னைக்கா இருந்தாலும் ஓவியாக்கு அவன் தானே அப்பா. குழந்தைங்களுக்காக நாங்க 2 பேரும் சந்திச்சு தானே ஆகணும். குழந்தைங்க சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நாங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுக்கணும்ல. இத பத்தி உங்ககிட்ட பேசினா நீ எப்படி எடுத்து பண்றது? அதான் சொல்லாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம நான் தான் உங்ககிட்ட உளறி கொட்டிட்டேன் போல. என்னால உங்க 2 பேருக்கும் சண்டையோ பிரச்சனையோ வர வேண்டாம். நான் உன்கிட்ட சொன்னதாவும் நீ அவன்கிட்ட எதுவும் காமிச்சிக்காத. அதே மாதிரி நீயும் அவன்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்டுக்காத. இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தெரியுது. அத நானே கெடுத்து விட்ட மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. இது பாரு, தயவு செஞ்சு இதை பத்தி அவன்கிட்ட எதுவும் கேட்டுக்காத. திரும்பவும் சொல்றேன், நான் எதுக்காகவும் வரல. உதவி கேட்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நான் சொல்ற பேச்சை கேட்டிருந்தேன்னா வாடகை பணம் கிடைச்சிருக்கும். அதை கேட்காம வக்கீல போய் பார்த்தல்ல, பாரு, அவங்கிட்ட வாடகை பணம் கேளு. என்னாலலாம் தர முடியாது. நீ முதல்ல போனை வை. ரோஜா ரோஜோத்தி ரோஜோ பாபா, எப்ப வந்த? என்ன விஷயம்? யாரியா நீ என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய வாவான்னு கூப்பிடுற? உன் வீடா? யோ, இது எங்க பாட்டி வீடியா? யாரியா உன் பாட்டி? அதான் உனக்கு வாடகைக்கு விட்டுச்சு பலூன் பொண்ணம்மா. கூட்டின வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்றியா? நான் போலீஸ கூப்பிடுறேன். கூப்பிடியா? கூப்பிடு. யார் வீட்டுல யார் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு அவங்களே வந்து தீர்ப்பு சொல்லட்டும். என்னடா டேப்ல தண்ணி மெதுவா ஊத்துது, மொண்டு மொண்டு குளிக்கிறதுக்குள்ள கை கால்லாம் வலிக்குது. யோ, என் வீட்டுக்குள்ள வந்து துண்டை கட்டிக்கிட்டு நிக்கிற? ஏன் துண்டோட பாக்குறதுக்கு அசிங்கமாகதா? சொல்லி இதையும் கைக்கிறேன். யோ, யார் யாது? அப்பா, இவன் யாருன்னே தெரியலப்பா. நம்ம வீட்டுல வந்து இருந்துட்டு நம்மளையே அதிகாரம் பண்றான். அப்படியா? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். டேய், நீ யாரு? நான் இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கேன். அதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் வச்சிருக்கியா? நம்ம பாட்டி தான் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டதே இல்லையே. சரி, அதை விடு. மாசம் மாசம் ஏதாவது வாடகை கொடுத்துருக்கேன். ஏன்பா அது எதுவும் கொடுத்தா மாதிரி தெரியலையே. அப்புறம் எப்படி இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கான்னு சொல்றான்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல,
நீ தர்மப்படி நடந்திருந்தேன்னா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும். நீ ராங் ரூட் எடுத்ததுனால நாங்க அதை விட ராங் ரூட் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய் இத பாரு, நாங்க நல்லவங்களுக்கு ரொம்ப நல்லவங்க, கெட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. எனக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? நான் உங்களை கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான். ஏய் யார கூப்பிட்டு போற? சைதாப்பேட்டை சங்கரா, பெசன் நகர் பெருமாளா, சிங்கமுத்துவா? இத பாருடா, நீ யார வேணா கூட்டிட்டு வா, அவங்க எல்லாம் எங்க கிளைண்ட் தான். நீ யார கூட்டிட்டு வரேன்னு எங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு வா, அமுக்கு அமாத்துமா. டேய் இங்க பாருங்க, நான் ஃபேமிலியோட இருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வயசான பாட்டி அவங்க வீட்டு வாடகையும் கொடுக்காம வீட்டு ஆட்டையை போலான்னு பாக்குற. நான் அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளவு வாடகை பாக்கியோ அதை நான் கொடுத்துடுறேன். நீங்க கிளம்புங்க. சீக்கிரம் என்னது போதும் குடுறா. எடு எடு. அங்க கொடு. வாங்க. சரி சரி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏங்க நான் தான் பணம் கொடுத்துட்டேனே. ஏண்டா இதுக்கு மேலே உன்னை நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? ஒழுங்கா பெட்டி படிக்கல எடுத்துட்டு ஓடி போயிரு. என்ன பாட்டி? வரேன்பா. இங்க வாங்க. என்னப்பா? டேய் கால்ல விட விட கால்ல விட. மன்னிச்சிருங்க பாட்டி, மன்னிச்சிருங்க. எந்திரா. எந்திரே. எப்பவுமே தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். ஆனா திரும்ப தர்மம் கவிச்சன்னு வையேன், நீ தாங்க மாட்ட. டேய் சாவிய குர்றா. சீக்கிரம் குர்றா. சீக்கிரம். நாளைக்கு நீயா வந்து உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிரு. இல்ல அவ்வளவுதான், சாவடிச்சிருவேன். போடா போடா போடா. டேய் டைகர் குடு. வாங்கிக்கங்க. அம்மா யாரையும் நம்பாதீங்க. தம்பி உங்க ஃபீஸ். பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடு, நாங்க வந்து சாப்பிட்டுறோம். கோக்கர கோகோ. ஹலோ டைகர், சொல்லுங்க. சிவத்துக்கு நான் ரொம்ப நேரமா கால் அடிச்சிட்டு இருக்கேன். அவன் ஏன் ஃபோன் எடுக்கல? ஒரு ஜப்தி கேஸு, அவன் போனை சார்ஜில் போட்டு போயிருக்கான். வந்ததும் பேச சொல்றேன். சரி. அம்மா அம்மா, நான் தாம்மா இன்னைக்கு நடந்த ஸ்போர்ட்ஸ் டேயோட சாம்பியன். காலையில நீங்க பிளஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா டிராஃபியை வின் பண்ணுவேன்னு. அதே மாதிரி நான் ஜெயிச்சிட்டேம்மா. தேங்க்யூம்மா. நீ யாரோட பொண்ணு? இந்த அன்போட பொண்ணு இல்ல? காலையில நீ கிளம்பி போகும்போதே தெரியும் நீதான் வின் பண்ணுவேன்னு. வீட்ல ஒரு நல்ல ஷெல்ஃப் ரெடி பண்ணி உன்னோட டிராஃபி எல்லாத்தையும் வைக்கிறோம். தேங்க்ஸ்மா. ஹை ஃபை. இனியா என்ன இனியா என்ன அப்படி பாக்குற? அம்மா, நீ ஸ்போர்ட்ஸ் டேல ட்ராஃபில வின் பண்ணியா? அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா அம்மா வந்திருப்பேன்ல. நான் வந்து உன்னை நிறைய என்கரேஜ் பண்ணிருப்பேன்ல. சின்ன வயசுல உன்னை ரன்னிங்க்கெல்லாம் கூட்டிட்டு போனது நான் தானே. நான் ஒரு நல்ல அத்லெட். ஸ்கூல்ல நான் தான் சாம்பியன். அந்த சீன் உன்கிட்டயும் இருக்கு. அதான் நீயும் பயங்கரமா கலக்குற. இனியா, அந்த டிராஃபி அம்மா கிட்ட காட்டு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட காட்டுறதுல ஒன்னும் தப்பு இல்ல. பரவாயில்ல, காட்டு. அன்பு, போய் காட்டு. நான் ஒன்னும் கெஸ்ட் கிடையாது, நான் அவளோட அம்மா. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல.
வீட்டுக்கு வந்த கெஸ்ட்னு சொல்ல வந்தேன். உனக்கு வேணா நான் கெஸ்டா இருக்கலாம், ஆனா இனியா என்னோட பொண்ணு. அவளுக்கு நான் தான் அம்மா. சில விஷயங்களை நாம சொல்லி வாங்க முடியாது. யாராச்சும் நான் தான் அம்மான்னு சொல்லுவாங்களா? அன்பு, 10 மாசம் நான் அவளை வயித்துல சுமந்திருக்கேன். வயித்துல சுமந்த நீ அம்மானா, புள்ளைய மனசுல சுமந்த நானும் அம்மாதான். அம்மா மழை வருது. சரி, உள்ள போலாம். வா. இனியா, என்ன இனியா என்னை பார்த்துட்டு பேசாம போற? ஒன்றும் இல்லை, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்.